அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு அன்புள்ள அண்டா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரின் பித்தலாட்டம் அப்படின்றதான் காணொலியின் தலைப்பு. வாங்க காணொலிக்குள்ளார போவோம். சரி, முதல்ல இந்த காணொலிக்கு எதுக்கு அன்புள்ள அண்டா அப்படின்னு வச்சேன்னா, ஒன்றும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நான் சாதாரண திராவிட சொம்பு இல்லை, நான் திராவிட அண்டா அப்படின்னு நம்மளுக்கு பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் செந்தில்வேலா சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு இதில் ஈழத்தில் இருக்கிறவங்க எப்படி திராவிடத்தை தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த திராவிடம், இந்த திமுக இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஐயா பெரியார் அவர்கள் செய்த பித்தலாட்டத்தில் பேசணும்னு நினைச்சேன். அப்போ அதே ஈழத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படிலாம் திமுகவும் திராவிடமும் பெரியாரும் தமிழர்களை ஏமாத்தினாங்க அப்படின்றத பத்தி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம வரலாற்றை ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். மிக முக்கியமாக யாரையும் மரியாதை இல்லாமல் நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். யாராக இருந்தாலும் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க சித்தாந்தம் எதிர் சித்தாந்தம் இருந்தாலும் அவங்க மரியாதையாக பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த இதில் அண்ணன் செந்தில்வேலா நான் அண்ணன் செந்தில்னே சொல்கிறேன். அவங்க அண்டா கிண்டான்னு சொல்லிட்டு போன்றோம், அது எனக்கு கவலை கிடையாது. அப்ப முதல்ல இந்த சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருந்து இந்த திமுக அப்படின்ற இந்த கட்சி ஆட்சிக்கு வரத்துக்கு காரணமா இருந்தது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆனா உண்மையிலேயே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுகவை சேர்ந்ததா, இல்ல திமுக என்ன பண்ணாங்க, இல்ல பெரியார் இதுல எவ்வளவு தூரம் ஈடுபட்டாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சமீபத்துல கூட ஒரு அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போராடி சிறைக்கு சென்றாங்க அப்படின்னு. அவர் சிறைக்கு சென்றாரா, இல்லை என்னென்ன பித்தலாட்டத்தனம் பண்ணாரு அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த காணொலியில முதல் கேள்வியை நான் ஒன்று வைக்கிறேன். எதனால இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பமாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐயா ராஜாஜி, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராஜாஜி அவர்கள் இந்தி பாடத்தை கட்டாய பாடமாக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. 1938 அந்த காலகட்டத்தில் அவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ப ஐயா ராஜாஜி என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்னா இந்திய கட்டாய பாடமா தமிழ்நாட்டில் வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல இதற்கான முதல் எதிர்ப்பு குரல் எங்கிருந்து தோன்றியது, இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டிலிருந்து தோன்றியது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது தவறு. இது எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா ஈழத்திலிருந்து தோன்றியது. இப்ப பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா நெடுஞ்செழியன் இல்லையா, நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் திமுக முன்னால இருந்தாங்க. ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்த முதல் எதிர்ப்பு குரலை எழுப்பியது யார் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அதை அந்த நூல்ல இருந்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், நீங்க அதை பாருங்க. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் 1938 இந்தியை கட்டாய பாடமாக்குவேன் என்று அறிவித்த போது அதனை எதிர்த்து ராஜகோபாலாச்சாரியருக்கு முதல் தந்தி அளித்தவர் ஈழத்து சிவானந்த அடிகளே ஆவார். இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை அவர்தான் துவக்கினார். பிறகுதான் நாவலர் சோமசுந்தர பாரதியார், பெரியார் ராமசாமி, அண்ணாதுரை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். ஈழத்து சிவானந்த அடிகள் இந்தி எதிர்ப்பின் சர்வாதிகாரி, தனி ஆணையாளராக பணியாற்றி சிறை புகுந்தார் அப்படின்னு ஐயா நெடுஞ்செழியன் அவங்க இந்த இதை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஐயா ஈழத்து சிவானந்த அடிகளை பத்தி. இப்போ இந்த நூலின் பெயர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போரில் திராவிட பித்தலாட்டம். ஆனா இதை பெரியாரின் பித்தலாட்டம்னு நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். ஏன்னா ஐயா பெரியார் அவர்கள் இதை எப்படிலாம் மாற்றினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல தமிழ்ல இருக்கக்கூடாது, அது இந்திய கட்டாய பாடமாக்குவேன்னு ஐயா ராஜாஜி சொல்றப்ப ஏன் ஈழத்திலேருந்து, நல்லா நுட்பமா விளங்குங்க, ஏன் ஈழத்திலேருந்து முதல் குரல் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏன் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னா, தமிழ் இனம் ரொம்ப காலம் அது அடிமை இனமா இருந்ததுனால அது தனக்கான எல்லாவற்றையுமே இழந்து நின்றுச்சு. அப்ப அந்த உணர்வு, போராடுற உணர்வு அப்படின்றது மங்கி போயிடுச்சு தமிழர்களுக்கு. 500 வருட அடிமை ரத்தம் நம் உடம்பில் ஓடுவதால் அங்கிருந்து அந்த குரல், முதல் குரல் எழும்பாம ஈழத்திலிருந்து எழும்புச்சு. ஈழத்தமிழர்கள் பச்சை தமிழர்கள், நம்ம கூட ஏதோ கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு கூட இந்த மொழி உணர்வு அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனா ஈழத்து தமிழர்களுக்கு மொழி உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகம் நம்மளை விட. அதனாலதான் சைவத்துக்கு ஒரு சிக்கல் வந்தப்ப ஆறுமுக நாவலர் வந்தாங்க ஈழத்திலிருந்து. தமிழ் மொழிக்கு ஒரு சிக்கல் வந்தப்ப ஈழத்து சிவானந்த அடிகள் வந்தாங்க. அதே மாதிரி தமிழர் அப்படின்னு நம்ம உரிமை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது ஈழத்துல இருக்க நம்ம தலைவர் கொடுத்தது. அப்ப ஈழத் தமிழர்களுக்கு நாம ரொம்ப கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்ப இந்த காணொலியில பார்த்தா அதெல்லாம் தெரியும்.
அப்ப ஐயா பெரியார் அவர்கள் இங்கே எப்படி வராங்கன்றதை நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல ஈழத்து சிவானந்தடிகள் யாருன்னு பார்த்துருவோம். கருவூர் அப்படின்ற ஒரு ஊர் ஒண்ணு ஈழத்துல இருக்கு. அந்த ஊர்ல ஒரு அன்னக்காவடி சத்திரம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த அன்னக்காவடி சத்திரத்துல அவரே எழுதியிருக்காரு. நான் கருவூர்ல ஒரு அன்னக்காவடி சத்திரத்துல பிச்சை எடுத்து சாப்பாடு அவங்க எனக்கு போட்டிருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆனா அந்த தமிழன் அப்படின்ற உணர்வு எங்க வருதுன்னா, இந்திய கட்டாய பாடமாக்குவோன்னு சொன்னப்ப முதலாக அவர் என்ன பண்றாருன்னா, இது ரொம்ப ரொம்ப தவறு. தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இது மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும். இந்த பேராபத்திலிருந்து தமிழர்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்னு ஈழத்துல அன்னக்காவடியில இருந்த ஐயா ஈழத்து சிவானந்தடிகள் முதலா இதற்கான எதிர்ப்பு குரலை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, 12/2/1937 அன்னைக்கு அவங்க வந்து உங்கள் கடமை அப்படின்னு ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில இந்தி வந்தா என்ன சிக்கலாகும், எதனால இந்தி வரக்கூடாது, ஏன் தமிழ் தான் நம்மளுக்கு தாய்மொழியா இருந்து ஆட்சி மொழியா இருந்து கல்வி நிலையங்கள்லாம் கற்பிக்கப்படணும்னு ஒரு பெரிய கட்டுரையை எழுதி அதை மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அஞ்சல் மூலமா அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தேர்தல் வருது, வாக்காளர்களுக்கு கிட்ட வந்து அரசியல்வாதிகள் வருவாங்க. அப்ப வரப்ப இந்தியை நீங்க கட்டாய பாடமாக்க கூடாதுன்னு கேளுங்க, அதே மாதிரி தமிழை நீங்க வந்து கத்துக்கணும், கட்டாய பாடமாக்கணும்னு சொல்லுங்கன்னு ஒரு உங்கள் கடமைன்னு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று அனுப்புறாங்க. இப்ப இதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு தமிழ்நாட்டுல வருது. ஏன்னா தமிழர்களுக்கு அந்த ஒரு மொழி புரிதலே இல்லாம போயிட்டோம் நம்ம ஒரு 500 வருஷமா. ஆனா ஈழத்துல இருந்து இவர் பண்ணோன்னு ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் செய்யறது வந்து தமிழ் மக்கள்கிட்டயே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு பெறுது. உடனே ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் இங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்ப இந்தி பொது மொழியான மறைமலை அடிகள் வந்து ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலை இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே இந்த நூலை நம்ம நிறைய பிரதி எடுத்து எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஜிடி நாயுடு அப்புறம் விஸ்வநாதன் செட்டியார் அவங்க 2 பேரையும் பார்த்து ஈழத்து சிவானந்த அடிகள் கேட்குறாங்க, ஐயா செட்டியாரும் நாயுடு அவர்களுமே எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். இப்ப இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மறைமலை அடிகளோட இந்த நூலை வந்து நாங்க தொகுத்து வழங்கணும், பிரதி எடுத்து எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னோன்னா ஜிடி நாயுடு விஸ்வநாதன் செட்டியார் என்ன பண்றாங்கன்னா, ஈழத்து சிவானந்திகள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, மறைமலை அடிகள் எழுதி அந்த நூலை அவங்க பிரதி எடுத்து மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்காக இலவசமா கொடுக்குறாங்க முதல்ல. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதிய இந்தி கட்டாய பாடமான அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அதை வந்து பிரதி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப காசு இல்லை. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் நல்லா கேட்டுக்கணும், ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் என்னடா இது தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஒரு பெரிய சிக்கல் வருது அப்படின்றதுக்காக அவங்க எல்லா காசையும் சேமிச்சு இருக்கிற காசெல்லாம் போட்டு தமிழர்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்காக அந்த காசை ஈழத்து சிவானந்த ரெட்டிகள்கிட்ட கொடுத்தோன்னே ஐயா அதை எடுத்துட்டு வந்து இன்னொரு நூல் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதுற அந்த நூல் எடுத்து பிரதி எடுத்து எல்லாருக்கும் விற்பனை கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னா மறைமலை அடிகளுக்கு ஒரு கோவம் வருது. ஏன்பா நான் எழுதின நூல் அது, என்னோட அனுமதி இல்லாம இதை அவர் பண்ணலாமா அப்படின்ட்டு சண்டை போடலாம் அப்படின்னு போறாங்க. அப்ப நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் வேங்கடசாமி நாட்டாரும் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ஈழத்து சிவானந்த அடிகள் வந்து தமிழ் மக்களுக்காக ஒரு பெரிய சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்க நூல் தான் அனுமதி இல்லாம எடுத்துட்டாங்க, ஆனா அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், அதனால நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையோட வீரியத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், வேங்கடசாமி நாட்டார் மித்த எல்லா தமிழ் அறிஞர்களும் ஈழத்து சிவானந்த அடிகள் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை துவங்கியது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அல்ல, ஐயா பெரியார் கிடையாது, திராவிடர் கழகம் அல்ல, ஈழத்து சிவானந்த அடிகள் அப்படின்னு அந்த மனிதன் தான் அன்னக்காவடியில இருந்தவர். அவரே சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த தமிழ் உணர்வு பீறிட்டு வந்து அவரு வந்து இந்தியை எதிர்க்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளார வராரு. சரி, இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. சரி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஊடகங்கள் மூலமா இப்ப இருக்கிற மாதிரி செய்தி சமூக வலைத்தளங்கள்லாம் கிடையாது அப்ப இல்லையா. நம்ம 1938 பத்தி பேசுகிறோம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சரி தமிழ்நாட்டுல இவர்கிட்ட போய் கேட்டா உதவி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அறிக்கை ஒண்ணு எழுதுறாங்க ஈழத்து சிவானந்தடிகள். அந்த அறிக்கையில ஏன் தமிழ் மொழியில் கல்வி கற்க வேண்டும், ஒரு மொழியின் கலை பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் மொழி அழிஞ்சிச்சுன்னா எப்படி போயிடும் அப்படின்னு எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி இந்தியை ஏன் எதிர்க்கணும்னு சொல்லி அவங்க வந்து தமிழ்நாட்டில் யாரை சந்திச்சாங்க அப்படின்னா, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பெரியார் அவர்கள். ஐயா பெரியார் அவர்களை சந்திச்சு ஈழத்து சிவானந்தடிகள் இந்த சிக்கலை சொல்லி, எங்களுக்கு நீங்க உதவுங்க, உங்களோட விடுதலை குடியரசு அப்படி இந்த 2 இது வச்சிருக்கீங்க ஊடகங்கள், இதன் மூலமாக இந்த அறிக்கையை கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஐயா பெரியார் என்ன பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ தமிழ் மொழி சாக போதா, எனக்கு என் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் கொதிக்குதே,
பச்சை தமிழனா நான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு. என்ன நடக்குது அப்படின்னா, ஐயா பெரியார் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து சல்லித்தனம், காங்கிரஸ்காரன் வந்து சத்தியாகிரகம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க சல்லித்தனம் எல்லாம் நான் பண்ண முடியாது, எனக்கு இது உதவுறதுக்கு விருப்பமும் கிடையாது, நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்ட்டு அவரை விரட்டி விட்டுறாங்க. ரொம்ப மனநொந்து ஈழத்து சிவானந்தடிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சண்முக வேலாயுதம் அப்படின்னு ஒரு ஐயா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க ஈரோட்ல. அப்ப சண்முக வேலாயுதத்தை போய் ஈழத்து சிவானந்தடிகள் பாக்குறாங்க. ஈழத்து சிவானந்தடிகள் சண்முக வேலாயுதத்துக்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி தமிழ் மொழி அழிஞ்சே போயிடும், இப்படி இருந்துச்சுன்னா ஹிந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு பெரியார் கிட்ட போய் உதவி கேட்டேன், பெரியார் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்களாச்சும் எங்களுக்கு உதவுங்க அப்படின்னோன்னா சண்முக வேலாயுதம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மனசு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வாங்கி அதை பிரதி எடுத்து அதை வந்து ஸ்டாம்ப் அவரே சொல்ற தபால் தலையெல்லாம் ஒட்டி எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் அனுப்ப முடியுமோ அதெல்லாம் அனுப்பிச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கான முதல் விதையை சண்முக வேலாயுதம் அவங்க உதவி துவங்குறாங்க. உடனடியா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கிளர்ச்சி வந்து வருது. என்னடா அது தமிழ் மொழி அழிஞ்சிருமோ அப்படின்னு ஜூன் 1 1938, நல்லா கேட்டுக்கணும், ஜூன் 1 1938 இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கான முதல் இதை வந்து இவங்க தோக்குறாங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் நிறைய பேர் ஒரு 200 பேர் எதிர்பார்க்குறாங்க, 120 பேர் அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நாம வந்து இந்தியை எதிர்க்கணும், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கணும், அறவழி போராட்டத்தில் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு இடத்த தேர்வு செய்யறாங்க. அதற்கான செலவுகள் எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க செய்யறாங்க. அப்ப முதலமைச்சர் ராஜாஜியை எதிர்த்து இது பண்றப்ப மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையா பெண்கள் வந்து நிறைய பேர் பெண்கள் கை குழந்தைகளை தூக்கிட்டு 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா மருத்துவர் தர்மாம்பாள் அப்படின்னு ஒருத்தவங்க, மலர் முகத்தம்மையர் அப்படின்னு ஒருத்தவங்க, மூவாளூர் ராமாமிர்த அம்மையர் அப்படின்னு ஒருத்தவங்க, மொத்தம் 3 பேரும் முக்கியமான பெயர்களை இந்த நூல் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க 3 பேரும் கலந்துக்கிட்டோன்னா பெண்களும் நிறைய பேரெழுச்சியை வந்து கலந்துக்கிறாங்களே அப்படின்னு இந்த போராட்டம் சூடுபிடிக்க துவங்குது. அப்ப போராட்டம் ஜூன் 1 1938 துவங்குது. ஆரம்பிச்ச 3 நாளே 60 பேர் கைதாகி உள்ளார போறாங்க. இப்ப ஐயா பெரியார் அவங்க அந்த போராட்ட இடத்துக்கு வராங்க. வந்து என்ன பண்றாங்கன்னு நினைச்சீங்க? சரிவா நானும் உங்களோட சேர்ந்து போராடுறேன்னு சொல்றாங்களா? இல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் காலி பைய பண்ற வேலை, இந்த காங்கிரஸ்கார மாதிரி நீங்களாம் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் கலைஞ்சு போயிடுங்க, இந்த போராட்டம் கலைஞ்சு போகட்டும், நீங்க போறதுக்கு ஊருக்கு போறதுக்கான செலவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்தி கட்டாய பாடம் ஆனாலும் பரவாயில்ல, தமிழ் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீ போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியார் அவர்கள் எல்லாரையும் கலைந்து போக சொல்றாங்க. அப்ப ஈழத்து சிவானந்த அடிகள், அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த அருணகிரி அடிகள், அப்புறம் சண்முகானந்த அடிகள், இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பெரியார் கிட்ட போய், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது தமிழர்கள் எங்கள் மொழியை காப்பாற்றுவதற்காக நாங்க செய்யறோம், இதுல தயவு செய்து நீங்க ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விடுறாங்க. பெரியார் வந்து கடுப்பாகி அப்புறம் என்ன சிடி நாயகம் அப்படின்னு ஒருத்தர் வீட்டுக்கு போறார். சிடி நாயகம் சொல்றாரு, பெரியார் அவர்களே அவங்க மொழிக்காக போராடிட்டு இருக்காங்க, இதோட வீரியத்தன்மை தெரியாம நீங்க ஏன் போய் பண்றீங்க அப்படின்னோடனே அப்புறமா பெரியாருக்கு புரியுது. சரி அப்படின்ட்டு அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தன்னோட குடியரசு விடுதலை அப்படி இல்லைன்னா இவங்க வந்து இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, நீங்க வந்து கலந்துங்கன்னு செய்திகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இது ஏன் அப்படின்றத காணொலியில கடைசியில நம்ம பார்ப்போம், பெரியாரோட சூழ்ச்சி என்ன, பித்தலாட்டத்தனம் என்ன அப்படின்ட்டு. அதாவது நீங்க நல்லா நுட்பமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு, 60 பேர் கைதாயிட்டாங்க முதல் 3 நாள்ல. பெரியார் வர்றாரு, திரும்ப அனுப்பப்படுறாரு, திரும்ப நான் போராட்டத்துல வந்து கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க திராவிட சூழ்ச்சியை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பெரியார் வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கலந்துக்கிறாரு. அவர் வந்து கலந்துக்கிட்டோன்னே இந்த 3 முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்னா, ஈழத்து சிவானந்த அடிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை துவக்கியவர், அதே மாதிரி சண்முகானந்த அடிகள், அருணகிரி அடிகள், இவங்க 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனோன்னா யாருமே போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு இல்லை. இது வழக்கம் போல என்ன ஆகும், ஐயா பெரியார் அவர்கள் அதுக்கு தலைமை தாங்குறாங்க. தலைமை தாங்கி நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகவும் தீவிரம் அடையுது. இதுல தொடர்பே இல்லாம நான் சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்ற ஐயா பெரியார் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு நான் தான் தலைமை அப்படின்னு வராங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப இவங்கள விடுதலை பெற்று உள்ளார வந்தோடனே ஐயா பெரியார் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க 1939 வாக்குல. உடனடியா ஈழத்து சிவானந்த அடிகள் போய் கேட்கிறாங்க, ஐயா பெரியார் அவர்களே, இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லை, ஆரம்பிச்சது நான், இதை நாங்க எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தோம், நடுப்புற நாங்க சிறைக்கு போனப்ப நீங்க வந்தீங்க, எதற்காக நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றதுக்கு ஐயா பெரியாரோட பித்தலாட்டத்தனத்தை இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு இந்தி வந்தா என்ன, தமிழ் அழிஞ்சு போனா எனக்கு என்ன, எனக்கு அதெல்லாம் சிக்கல் கிடையாது,
இந்த காங்கிரஸ்ல சில மந்திரிமார் இருந்தான், அவன்லாம் நம்மளுக்கு ரொம்ப குடைச்சலை கொடுக்கணும், அவங்களுக்குலாம் நான் குடைச்சலை கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நான் வந்து அதை ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு குடைச்சலை கொடுத்தேன். இப்ப அந்த பையன் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டானுங்க. இப்ப எனக்கு இதுக்கு மேல இந்த போராட்டம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு பச்சை துரோகம் ஒரு ஒரு கேடுகெட்ட செயலை வந்து ஐயா பெரியார் அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா இது எப்படி சித்தரிக்கப்படுகின்றது? ஐயா பெரியார் வந்து சிறைக்கு போனார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக. அவர் ஈழத்து சிவானந்தடிகள் அந்த நூலை வாங்கி படிங்க. அந்த நூல் வந்து 2 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம். 40 ரூபா தான் அந்த நூலோட விலை. அந்த நூல்ல தெளிவா ஈழத்து சிவானந்த அடிகள் சொல்லியிருக்காரு. அதாவது ஐயா பெரியார் அவர்களுக்கு சிறிதும் தொடர்பில்லாத மாதிரி அவர் பேசினாரு, பழகினாரு. தனக்கு ஏற்ற மாதிரி சாதகமா அதை பயன்படுத்திக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தேவையே இல்லை, இந்தி வந்தா என்ன, தமிழ் செத்தா என்னன்னு சொல்ற அவரை வந்து இவங்க தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியே ஈழத்து சிவானந்தடிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு தந்தி ஒண்ணு அனுப்புறாங்க. அப்ப பெரியார் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு அறிக்கை தராரு. உடனடியாக இதை எதிர்த்து ஈழத்து சிவானந்த அடிகள் நவம்பர் 4, 1939 ஒரு தந்தி ஒண்ணு அடிக்கிறாங்க இந்து பத்திரிகைக்கு. இந்து பத்திரிகைக்கு அடிச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இப்ப நான் அப்படியே படிக்கிறேன். நீங்க அந்த புகைப்படத்துல நீங்க பாப்பீங்க. மெட்ராஸ் நவம்பர் 4, 39. Mr. ஈழத்து Sivananda Adigal, founder of the anti and Hindustani agitation, in a statement sent to us says that he does not think that Mr. E.V. Ramaswamy Nayakar has any right to issue the statement he issued a few days back in connection with the agitation, as he was not elected a leader of the agitation by the anti and Hindi committee. Mr. Adigal states that several times when he asked certain Justice Party members or leaders to take part in the agitation, they refused. He adds that the agitation and picketing will not cease and temporarily or permanently unless the GO regarding compulsory Hindi is cancelled. On behalf of the women members of the Hindustani movement, a communication has been addressed by Srimati Dharma Ambal to the government in which they state that the GO regarding compulsory Hindi is quite against the will of the public and ask for its cancellation immediately. They inform the government that they are prepared to picket the governor's bungalow if the GO is not cancelled in a week's time அப்படின்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தற்காலிகமா நிறுத்துறோம். உடனடியாக ஈழத்து சிவானந்த அடிகள் சொல்றாங்க, பெரியாருக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்க தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சோம். ஒருவேளை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிஓ வந்து வந்திருக்கு, இந்தியை வந்து கட்டாய பாடமாக்குங்க அப்படின்ட்டு. நாங்க என்ன சொல்றோம்னா இந்தியை நாங்க நீக்கிட்டோன்னு ஒரு ஜிஓ வரணும், இந்தியை வந்து நாங்கள் கட்டாயமாக்கவில்லைன்னு ஒரு ஜீவோ வந்தால் தான் நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம். இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு பெரியாருக்கு தகுதியே கிடையாது. நாங்கள் அவரை போராட்டத்தை கூப்பிட்டப்பெல்லாம் நான் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொட்ட சொல்லிட்டு எங்களை கிட்ட வரவே இல்லை, அதனால இவருக்கு இந்த போராட்டத்துக்கு தொடர்பே இல்லைன்னு தந்தி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பெரியாருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தனக்கு வந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் சில பேரை பிடிக்கல, அதற்காக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தனக்கு சாதகமாக ஐயா பெரியார் அவர்கள் பயன்படுத்திட்டாங்க. தன் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயுமே தமிழர் இன வெறுப்பும் தமிழ் மொழியின் மீது வெறுப்பும் தான் ஐயா பெரியாருக்கு இருக்கு. இதை நான் சும்மா சொல்லலை, சான்றாவே சொல்றேன். ஏன்னா மொழி அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று ஐயா பெரியார் எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையில நீங்க போய் படிச்சீங்கன்னா தமிழ் மொழியை அவ்வளோ கேவலமாகவும், மொழி என்பதே தேவையில்லை, மொழி என்பது அறிவில்லை அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. அவ்வளவு வெறுப்பு கொண்ட ஒருத்தவர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட கதாநாயகன் மாதிரி நம்ம அண்ணன் ஒருத்தர் கதை சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வீரியம் அடைஞ்சு கவர்னர் வீட்டை நாங்க முற்றுகையிட போவோம் அப்படின்னு சொன்னோன்னா கவர்னர் உடனே என்ன பண்றாரு, இது என்னடா சிக்கலா போச்சு அப்படின்ட்டு நம்ம செட்டிநாட்டு அரசர் ஐயா முத்தையா செட்டியார் அவங்களை அழைச்சு இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க வந்து ஈழத்து சிவானந்த அடிகள் கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நான் இந்த இந்தியை வந்து கட்டாய பாடம் நீக்கிடுறேன், நான் போய் ஒன்றிய அரசை பார்த்து இதை சொல்றேன், அது வரைக்கும் நீங்க வந்து உங்களை தற்காலிகமா இதை நிறுத்த சொல்ல முடியுமானோன்னு ஐயா முத்தையா செட்டியாரை வந்து சண்முகானந்த அடிகள், ஈழத்து சிவானந்த அடிகள், அதே மாதிரி அருணகிரி அடிகள், அப்புறம் தர்மாபால் இவங்க எல்லாரையும் அழைச்சி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஈழத்து சிவானந்த அடிகளும் அம்மையார் தர்மாபாலும் பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி கவர்னர் வந்து கட்டாயமா நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால ஒரு கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைப்போம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த. கவர்னர் போறாரு, போயிட்டு அரசோட பேசிட்டு ஒரு ஜீவோ ஒன்று அனுப்புறாங்க. அந்த ஜீவோல ரொம்ப தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தி வந்து கட்டாய படமாக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு. இதற்கு நன்றி தெரிவிச்சு ஈழத்து சிவானந்தர் இன்னொரு தந்தி ஒன்று அடிக்கிறார். அந்த தந்தி அடிச்சு அவர் என்ன கேட்கிறாருன்னா, தயவு செஞ்சு தமிழை கட்டாய படமாக்குங்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கணும், எல்லாரும் உங்களோட தாய்மொழியில் தான் எல்லாரும் கல்வி கற்கணும்னு ஒரு தந்தி ஒன்று அடிக்கிறார். அப்ப இது எல்லா தகவலுமே இந்த நூல்ல இருக்கு.
அப்போ உங்களுக்கு தெரியுது ஐயா பெரியாருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் சிறிதும் தொடர்பு கிடையாது. ஆனா எப்பயும் இவங்க வேலண்டைன்ஸ் டேனாலும் சரி, காதலர் தினம், இல்ல சுதந்திர தினம், இல்ல எதுனாலுமே வந்து ஐயா பெரியார கூட்டு வர மாதிரி இதுக்கும் பெரியார கூட்டு வந்து இந்த அண்டா குண்டா எல்லாம் சேர்ந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நுட்பமா பார்க்க வேண்டியது என்னன்னா, 1938, 39ல ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அதே மாதிரி 1965ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து அதன் மூலமாக தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுல திமுகவ ரொம்ப ரொம்பவே அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க திருட்டுத்தனம் அப்படின்றது ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் திரும்ப இந்த நூலில் விளக்கி எழுதியிருப்பாங்க. அதுல மிக முக்கியமா அந்த 1965 நடந்த போராட்டத்துல எல்லோருமே நம்மளுக்கு எத்தனை நாள் சிறைக்கு போனோம், எத்தனை பேர் பார்க்க வந்தான், என்ன பரிசு பொருட்கள் கொண்டு வந்தாங்க, இதனால நம்மளுக்கு எப்படி மேடை போட்டு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இதனால எப்படி புகழ் வந்துச்சு, இந்த புகழை வச்சு நம்ம என்னென்னலாம் சம்பாதிக்கலாம் தான் நினைச்சாங்களே ஒழிய அவர்கள் உண்மையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணல அப்படின்னு ரொம்ப மனவேதனையுற்று ஐயா ஈழத்து சிவானந்த அடிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா 1965ல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன சில கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்களை நீங்க படிக்கிறேன், நீங்களே கேளு. 1900 மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்து பெரியாரின் சீற்றம். இந்திய எதிர்ப்பு என்ற பெயரால் நடந்த காலித்தனம். ஆரம்பத்திலே 4 காளிகளை சுட்டு இருந்தால் இந்த நாச வேலைகளும் இத்தனை உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டு இருக்காது. எதற்காக சட்டம், எதற்காக போலீஸ், எதற்காக போலீஸ் கையில் தடி துப்பாக்கி, எதற்கு முத்தம் கொடுக்கவா கொடுத்துள்ளாய்? இது என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம். கிளர்ச்சிக்கு தயாராகும் பெரியார் மே 28, 29, 30 1965 பக்கம் 6, 10, 14, 15. இப்ப நல்லா நுட்பமா பாருங்க. அதாவது அவர் காளி அப்படின்னு சொல்றது, காளி பயல்கள்னு சொல்றது தமிழர்களை சுட்டு கொள்ளுங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் தேவையில்லை, இது எதுக்கு இந்த ஈர வெங்காய போராட்டம் அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மொழி மீது பற்றுடைய ஒருவன் பேசுற பேச்சாது. தமிழ் மொழியின் மீது, தமிழர்கள் மீது பற்றுள்ள ஒருவர் யாராச்சும் அந்த காளிகளை சுட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப இன வெறுப்பு அரசியலையும் மிக முக்கியமா பெரியாருக்கு தமிழர்னாலே பிடிக்காது. தமிழர்களை இவ்வளவு கேவலமா பேசின ஒரு தலைவனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, மவுண்ட் பேட்டனோட சிலைகள் எல்லாம் எடுத்து இந்தியா முழுக்க வைக்கிறோம். ஏன்டா வைக்கிறோம்னா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஆங்கிலேயர்கள் வந்ததான் நாங்க வந்ததான் எல்லாம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருப்போம் நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரிதான் ஈவி ராமசுவாமி நாயக்கர் அப்படின்னு தான் தந்தியில இருக்கு. அவரோட இதை எடுத்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம சிலை வச்சிருக்கோமே. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது, என்ன தெரியுமா அது? அதாவது தமிழ் சமூகங்களான இப்ப இந்த கவுண்டர், வெள்ளாள கவுண்டரு, இல்ல வேட்டுவ கவுண்டரு, இல்ல வன்னியரு, இல்ல பறையரு, இல்ல முக்குளத்தோரு, நாடாரு, குயவரு, இல்ல கோணாரு, எல்லோருக்குமே அறிவில்லை. பெரியார் அப்படின்னு அந்த ஈவி ராமசாமி நாயக்கர் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது. ஏன் அப்படின்னா, எங்க எதை எடுத்தாலும் பெரியார் 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 இல்லை என்றால் பெரியார் இல்லை என்றால் பெரியார் இது இல்லை என்றால்றீங்களே. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் பெரியார் தேவைப்படல. அவருக்கு இந்தி வந்தா என்ன, தமிழ் ஒழிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. காளிகளை சுட்டுக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு எதற்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு மரியாதை அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி வருது. இந்த அண்டா குண்டாலாம் என்ன வேணாலும் எடுத்துட்டு வந்து பேசுங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் கேட்கிற கேள்வி சரியா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல தமிழுக்காக பாடுபட்ட எத்தனையோ பேர் இருக்கிறப்ப அவர்களோட சிலைகள்லாம் இல்லாம கியாப்ப விஸ்வநாதம் சிலை எங்க இருக்குன்னு தெரியல, சோமசுந்தர பாரதியார் சிலை எங்க இருக்குன்னு தெரியல, மறைமலையடிகளுக்கு சிலை எங்க இருக்குன்னு தெரியல. எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு தமிழை திட்டிய, அதாவது என்ன திட்டின ஒருத்தவனுக்கு நான் செலவு வச்சேன்னா இந்த நாடும் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி எனக்கு வருது. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் ஐயா பெரியார் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. சும்மா எதுக்கோ சிறைக்கு போனவரை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல போனார் அப்படின்றாங்க. அப்படி உண்மையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் தான் தலைமை தாங்கினார் அப்படின்னா, ஏன் இந்த நூலில் அதை துவங்கிய ஈழத்து சிவானந்தடிகள் பெரியாரை இவ்வளவு இதான் பேசணும்னு இல்லாம சொல்லியிருக்காங்க? அப்ப ஏதோ ஒரு ஏமாற்று வேலை வருது இல்லையா? அதை தான் நான் சொல்றேன். யுனெஸ்கோவில் விருது அப்படின்னு அவங்க எப்ப பெரியாருக்கு கொடுத்தாங்களோ பொய்யா, அதே மாதிரிதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஐயா பெரியார் தான் எல்லாம் அப்படின்றது ஒரு பொய். அப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி ஏமாற்றி தமிழர்களை நாசம் செய்து விட்டு நல்லா பெரியார் முகமூடியை போட்டுட்டு பெரிய பொருளாதாரத்தை கட்டிட்டு தமிழ்நாட்டில் சுரண்டி கொழிக்கின்றனர் இந்த திராவிடர்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் கேள்வியா வைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் மற்றவரிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.